ஹாய், உங்க பேரு? அச்சு. மர்க்கா சொல்லு. அச்சு. மர்க்கா மர்க்கா சொல்லு. அச்சு. நான் தும்முறீங்கன்னு நினைச்சேன், பட் நான் அச்சு. இவ்வளவு நல்லா பேசுறீங்க, வேலை செய்றீங்க, இது வரைக்கும் பாவம் பிள்ளைக்கு எதுவுமே தெரியல. நான் பொதுவா பசங்கனாலே சைட் அடிப்பேன். இதெல்லாம் ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல? அந்த தங்கத்தை தூக்கிடுவாங்கடா. ஐயோ, எனக்கு இங்க வரைக்கும் வர மாட்டேங்குது. துப்பிடுங்க வந்துருச்சுனா. இதயம் கொடு என வரம் கேட்டேன். ஏன் எதனால ஆயிடுச்சுன்னு கேட்டிங்களா? அது வந்து ஸ்கூல் லவ், மேரேஜ் ஆயிடுச்சாமா அந்த பொண்ணு. சரி, அந்த பொண்ணு அந்த பையன் ஃபீல் பண்ணாது, இந்த புள்ள ஃபீல் பண்ணுது எனக்கு. ஜாலியா தான் இருக்காங்க, அப்படியே ஜாலியா இருக்கட்டும், அவ்வளவுதான். ஆனா நீங்க அந்த பொண்ணை பத்தி பேசும்போது கண்ணு கலங்குதே ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ, அது அப்படிதான் ப்ரோ. ஏன் ப்ரோ கண்ணு கலங்குது? மெமரிஸ். அழுதுருச்சுப்பா. இல்லங்க, கண்டென்ட்டுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. சாக்லேட் டே வந்து சாக்லேட் தந்தேன், கிஸ்டர் வந்து கிஸ் வச்சேன் கிளாஸ் முன்னாலேயே. ஹாய். ஹாய்ண்ணா. உங்க பேரு? ஆரிஃபா. My name is S. Naresh. என் பேர் ஷாலினினா. பூஜா. பூஜா. உங்க பேரு? காவ்யா. டாவியா நோவியா நோ வேணாயா. காவ்யா. ஹாய், உங்க பேரு? அச்சு. மர்க்கா சொல்லு. அச்சு. மர்க்கா மர்க்கா சொல்லு. அச்சு. நான் தும்முறீங்கன்னு நினைச்சேன், பட் நான் அச்சு. ஓகே, உங்க பேரு? கீர்த்தனா. மணி 3 கீர்த்தனா கையில போனு. என் பேரும் ஷேக் ஜெயிலானி. என்ன பேரு ப்ரோ? ஷேக் ப்ரோ. ஷேக். ஷாலினி. ஷாலினி எங்க இருந்து வரீங்க? நான் வந்து செங்கல்பட்டுல தான். செங்கல்பட்டுல இருந்து வரீங்க. சரி, ஓகே. February 14 என்ன டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம்னு தெரியுங்களா? வேலண்டைன்ஸ் டேவா? வேலண்டைன்ஸ் டேனா அது ஏதோ ஒரு காதலர் தினம் இல்லை, அது ஏதோ ஒரு பர்சனோட சம்திங், அது ரிலேட்டட் ஏதோ ரீல்ல பார்த்துருக்கேன். ஓகே. எல்லாம் லவ்வர்ஸ் ஜாலியா இருப்பாங்க, எங்களை மாதிரி சிங்கிள்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்பாங்க, அவ்வளவுதான். என்ன டே ப்ரோ? லவ்வர்ஸ் ஜாலியா இருக்கட்டும். லவ்வர்ஸ் டேக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு மாதிரி மாற்றி வச்சுக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சிங்கிள்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஜாலியாக இருக்கிறாங்க, லவ்வர்ஸ்லாம் அவ்வளோ இதே இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா லவர்ஸ் டே. லவ்வர்ஸ் டே. லவர்ஸ் டே தான். லவ்வர்ஸ் டே தான். எங்களுக்கு அதை பத்தி பேச வேண்டாம் ப்ரோ, நாங்க ஃப்ரெண்ட்ஸாவே வந்து ஃப்ரெண்ட்ஸாவே வைக்கலாம். அந்த February 14 வேண்டாம். இருந்தா தானே. நீங்க நினைக்கிற மாதிரி ஷாஜஹான் நினைச்சிருந்தா எனக்கு தாஜ்மஹாலே கிடையாதுங்க. இருந்தா தானே வா. சரி, இந்த 14 என்னவா செலிப்ரேட் பண்றாங்க? நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேட்கல, என்னவா பண்றாங்க? லவ்வர்ஸ் டே தான் ப்ரோ. லவ்வர்ஸ் டே. சரி, ஓகே. February 14 என்ன டேவா செலிப்ரேட் பண்றாங்க? என்ன டே? ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஜோக்கே அடிக்கலாம், ஜோக் சொல்ல. நம்மளுக்கு அது 4 பேர் டே நார்மல் டே தான். நார்மல். சரி, பொதுவா உங்களுக்கு நார்மல் டே, மத்தவங்க என்ன டேவா செலிப்ரேட் பண்ணுவாங்க? யார் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது, எல்லாம் இசால இருந்திருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் போதுனே திரியிறாங்களே. ஐயோ, இவங்க எப்படா மாற போறீங்க? சரி, ஓகே. என்ன டே செலிப்ரேட்? என்ன எல்லாம் ஒன்று பொண்ணு முன்னாடி சுற்றுவாங்க, இல்லைன்னா பையன் முன்னாடி சுற்றுவாங்க. இப்போ தான் மாறிடுச்சு, பையனே பையன் முன்னாடி சுற்றின்னு இருக்கிறான். இது மாதிரி பையனை எங்காச்சும் சுற்றின்னு இருப்பாங்க. நோ, தப்பாகுதுண்ணா. இப்போ February 14 என்ன டேவா செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியுங்களா? என்ன டே? வேலண்டைன்ஸ் டே. புரியல. வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியாதுண்ணா எனக்கு. காதலர் தினம். ஓ, காதலர் தினம். இப்போ February 14 ஒரு டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன டேன்னு தெரியுங்களா? அது லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். புரியல. என்ன செலவு பண்றாங்களா? லவ்வர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் பண்றாங்களா? சரி, லவ்வர்ஸ் டேனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரியாதுண்ணா அது. லவ்வர்ஸ் டேனா என்னன்னு தெரியாதா? நல்லா தெரியும். நான் இல்லையே, எனக்கு தெரியாதுல்ல. சரி, ஓகே. இந்த February 14 அதாவது லவ்வர்ஸ் டேக்கு என்ன ஆனா பிளான்? நான் ஒரு மேமுக்கு மட்டும் ப்ரப்போஸ் பண்ணேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மேமுக்கா? மேமுக்கு என் கிளாஸ் டீச்சர். இது என்ன புதுசா இருக்கு? பொண்ணுக்கு உண்மையான லவ்னா பொண்ணு பையன் கூட பண்ணிக்கிட்டு மட்டும் உண்மையான காதலனா ஒரு மேம் ஒரு ஸ்டூடெண்ட் மேம் கூட பண்ணிக்கலாம். நான் என் மேமுக்கு பண்ணேன் உண்மையாலே. என் மேமுக்கு என்ன ஏதோ சொல்றாங்க? ரோஸ் டே நான் ரோஸ் தந்தேன், சாக்லேட் டே வந்து சாக்லேட் தந்தேன், கிஸ்டர் வந்து கிஸ் வச்சேன் கிளாஸ் முன்னாலேயே. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? ஐயோ, இது என்ன புதுசா இருக்கு? நான் போய்
சொன்னாலும் நான் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி மேமெல்லாம் இல்லடா. நான் போய் சொன்னாலும் எங்க ஸ்கூல்ல வந்து கேட்கலாம் சர்டிஃபிகேட்ல வந்து இது மாதிரி எல்லாம் ஷாலினி பண்ணுச்சுனா ஆமா அந்த பொண்ணு பண்ணுச்சு நான் சொல்லுவாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஓகே, லவ்ங்கிறது அன்பு தானே, அது மேம் மேல வச்சானா அம்மா மேல வச்சானே. ஒரு ஆகாயம். அதே மாதிரி வந்து நவம்பர் 14 ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன டேன்னு தெரியுங்களா? சில்ட்ரன்ஸ் டே. பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்கு. யாரோட பிறந்த நாள் நம்ம சில்ட்ரன்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம்? நேருன்னு நினைக்கிறேன். நேருன்னு நினைக்கிறீங்க? கரெக்டான ஆன்சர் தான். ஏன் அவ்வளவு வெக்கப்படுறீங்க? நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. சரி, ஓகே. இந்த பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டேன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து நவம்பர் 14 ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன டேன்னு தெரியுங்களா? தெரியலையாண்ணா. நவம்பர் 14 தெரியலையே. ஸ்கூல் படிச்சிருக்கியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பச்சந்தாங்கறியா? ஸ்கூல்ல இந்த சில்ட்ரன்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்களே, அது என்னைக்குன்னு தெரியுங்களா? நவம்பர் 14 தான் நினைக்கிறேன். சரி, யாரோட பிறந்த நாளா நம்ம சில்ட்ரன்ஸ் டேவா கொண்டாடுறோம்? என்ன எப்படி கேட்டீங்க? இதை பத்தி தெரியல எனக்கு. தெரியலையா? அதே மாதிரி நவம்பர் 14 ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன டே? பிளாக் டேவா? நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. யாரு ஏன் கரெக்டா தான்மா சொல்லுது? ஓகே, நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே யாரோட பிறந்த நாள சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுவாங்க? சாரி ராதாகிருஷ்ணன். சொல்லுங்க. கர்ம வீரர் காமராஜருங்க. யோசிங்க. வர மாட்டேங்குது. துப்பிடுங்க வந்துருச்சுனா. ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். ஓகே, அதே மாதிரி நவம்பர் 14 ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன டேன்னு தெரியுங்களா? சில்ட்ரன்ஸ் டே. அப்படியே காப்பி பேஸ்ட் போல, இவங்க என்ன பண்ணாலும் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறீங்க. சரி, ஓகே. யாரோட பிறந்த நாள் சில்ட்ரன்ஸ் டேவா கொண்டாடுறாங்க? அம்பேத்கரோட பிறந்த நாள் தான் சில்ட்ரன்ஸ் டே. தெரியலைங்களா? சில்ட்ரன்ஸ் உனக்கு தெரியுமாடா தம்பி? சில்ட்ரன்ஸ் அப்துல் கலாம் லெவல்ரா. யார் சொல்லி கொடுத்தது? இவங்க கூட சேர்றியா அதிகமா? அதே மாதிரி வந்து இந்த நவம்பர் 14 ஏதோ ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன டேன்னு தெரியுங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் நவம்பர் 14 நவம்பர் 14 நவம்பர் 14ங்களா? நவம்பர் 14 காலண்டர்ல போன வருஷம் பார்த்தேன், அதோட மறந்து போச்சு. தெரியல ப்ரோ, மறந்துச்சு. சரி, குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுவாங்களே, அது ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கு. சில்ட்ரன்ஸ் டே. அது என்னைக்கு கொண்டாடுவாங்க? நவம்பர் 14 ப்ரோ. ஆமா ப்ரோ. யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு தெரியுங்களா? தெரியல ப்ரோ. தெரியலையா? சும்மா கெஸ் பண்ணுங்க, யாரோட பிறந்த நாள்னு சொல்லுங்க. சும்மா உன் எக்ஸ்ல ஒரு பேர் சுபானி கேட்கல ப்ரோ. போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. அதே மாதிரி நவம்பர் 14 ஒரு டே செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன டேன்னு தெரியுங்களா? அப்படியா? எனக்கு தெரியல. புரியல, சத்தமா. சில்ட்ரன்ஸ் டே. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டேக்கு உங்களோட பிளான் என்ன? எதுவுமே இல்லை, நான் சிங்கிள். படத்துக்கு போயிட்டு அந்த இல்ல இப்படி வாங்க, இப்படி ஒரு நிமிஷம் வந்துக்கங்க. எங்க போவீங்க? படத்துக்கு போயிட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, ஹேண்ட்ல கிளாஸ்ல ஸ்காட்ச். ஏன் லவ் ஃபெயிலியரா நீங்க? இல்ல அப்பெல்லாம் கிடையாது. ஏதோ சொல்ல வந்தீங்களே. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதாவது இப்போ அந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? லவ்வர்ஸ்லாம் ஜாலியாக சினிமாவுக்கு போவாங்க, பீச்சுக்கு வருவாங்க, பார்க்கு போவாங்க. எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சும்மா வருவாங்க, சைட் அடிப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பிப்ரவரி 14 அன்னைக்கு என்ன பிளான்? Eat 5 star, do nothing. நல்லா தான் இங்கிலீஷ் பேசுறீங்க, அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியாம பேசுறீங்க பாத்தீங்களா? அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? தமிழ்ல சொல்லுங்க. அதான் 5 star சாப்பிட்டு சும்மா இருப்போம், பிளாக் ட்ரெஸ் போட்டு காதலர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. நான் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கினாங்க. ஓகே, இந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு இந்த லவ்வர்ஸ்லாம் என்னதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க? அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி பீச்சுக்கு வந்துட்டு
முக்காட் போட்டு ஆளாலும் வீட்டுக்கு தெரியாமங்க? ஆமா, யார் இப்போலாம் வீட்டுக்கு தெரிஞ்சு காதல் பண்றா? வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால வீட்டுக்கு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளவுதான், நெக்ஸ்ட் டே பிரேக்கப்ல போயிடும். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. பிரேக்கப்ல போய்டும். அதேதான். டைரி மில்க் இருக்குங்க, 150 ரூபாய் டைரி மில்க் வாங்கி கொடுத்தா லவ்ஸ் டே முடிஞ்சது. என்ன சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான் தெரியுமா? அது தெரியலையே சார். லவர்ஸ் டே முடிஞ்சா அப்படிதான் செலிப்ரேட் பண்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏமாத்துறாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ்னு இல்ல, பொதுவா இந்தியால எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, கேமராவை பார்த்து சொல்லுங்க. அப்பப்ப கேமரா பார்க்க சொன்னியா, கேமராமேனை பார்க்க சொன்னியா? எனக்கு சந்தேகமா இருக்கு, ரொம்ப மோசமான பையன். சாரி ஓவர். இப்போ பிப்ரவரி 14 வந்து உங்களோட பிளான் என்ன? சண்டே தானே, சாப்பிட்டுட்டு தூங்கணும். அன்னைக்கு என்ன டே வருது? லவர்ஸ் டே. லவர்ஸ் டே தான். என்ன டே? சண்டேவா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். சாட்டர்டே வருதா? பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சிருக்கேன். சாட்டர்டே வருது அப்படின்னா கம்பெனி தான் போகணும். எங்கடா போய்க்கிருக்க நீ? இவ்வளவு வேலைக்கு போயிட்டு இருக்க. கம்பெனி. ஆமா ப்ரோ, ஷிஃப்ட். நம்ம வேலையை லவ் பண்ணுவோம், வேலைக்கு போய்டுவோம். அதுதான் ப்ரோ சாப்பாடு போடுவோம். லவ் பண்ணனால நோ யூஸ், சிம்பிளி வேஸ்ட். சிம்பிளி வேஸ்ட். நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. அதான் வேலைக்கு தான் போவோம். வேலைக்கு தான் போவீங்க. பிப்ரவரி 14 என்ன பிளான்? உங்க பிளான்? என் பிளானா, ஃப்ரெண்ட் அவங்க கூட ஜாலியா போவோம். ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்டு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல பாய் ஃப்ரெண்டா? கேர்ள்ஸ் தானே. பாய்ஸ் எல்லாம் வீட்ல எங்க அண்ணாங்க வேற மாதிரினா பார்த்தாலே மூஞ்சி அடிச்சு குழப்பிடுவாங்க. அது மாதிரி எங்க அண்ணாங்க நான் சர்டிஃபிகேட்ல என் பேச்சுக்கு யாருமே வர மாட்டாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க. சப்போஸ் வந்து பிப்ரவரி 14 வந்து ஒரு பையன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றான், என்ன சொல்லுவீங்க? நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் நாட் மெச்சூர் எனஃப் ரைட் நவ. நான் ஐ அம் ஜஸ்ட் 18. அதனால சரி, ஓகே. சப்போஸ் நம்ம பிப்ரவரி 14 அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இப்படியெல்லாம் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும் ஃப்யூச்சரில், அது வரல எனக்கு எதுவுமே இல்லை. இல்லை இப்படி லவ்னு சொன்னா தானே மாட்ட மாட்டீங்க? இப்போ உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு இப்படியெல்லாம் இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன். பண்ணிக்க மாட்டேங்க. ஏங்க இவ்வளோ வெறுத்து போய் பேசுறீங்க? எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். ஐ ஹேட் மென் ஆக்சுவலி. சரி, ஓகே. இந்த லவ் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா இருங்க போங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்து அழகா க்யூட்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, என்ன சொல்லுவீங்க? நானா ப்ரோ அக்செப்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஏன், எதனால ப்ரோ? ஆல்ரெடி லவ்ல ஏமாந்தாச்சு ப்ரோ, அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. ஏன் ப்ரோ ஏமாந்தீங்க? போதும் ப்ரோ, பட்ட வரைக்கும். இனிமேல் லைஃப்ல என்ன பண்ணுமோ அதை மட்டும் சாதிக்கணும். ஓகே, எதனால ஏமாத்திட்டாங்க உங்களை? அதனாலலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம என்ன பண்ணுறோமோ சரியாக புரிஞ்சுக்கிடாம, எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு தெரியாம அவங்க இன்னொருத்தவங்கள அட்டென்ஷன் ஆகி அவங்க அப்படியே போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வீடியோ பார்க்குறாங்க, எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இரு, ஜாலியாக. ஜாலியாக தான் இருக்காங்க, அப்படியே ஜாலியாக இருக்கட்டும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை பற்றி பேசும்போது கண்ணு கலங்குதே ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ, அது அப்படி தான் ப்ரோ. ஏன் ப்ரோ கண்ணு கலங்குது? மெமரிஸ். சரி, ஓகே. இப்போ பொதுவாக வந்து இந்த லவ் எல்லாம் வந்து 5 வருஷமா இருக்கட்டும் 8 வருஷமா இருக்கட்டும், ரொம்ப நாள் லவ் பண்ணுற லவ் கூட இப்போ பிரேக்கப் ஆகுதுல, அதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணு கரெக்டாக இருந்தா அது பிரேக்கப் ஆகாது. ஃபர்ஸ்ட் பையனால தான் பொண்ணு கெடுதான்றாங்க, ஒரு பொண்ணால் தான் பையன் கெடுறான். உண்மையே தானா? நீங்கள் என்ன நினச்சிங்க? நானும் ஒரு பொண்ணு தான். ஒரு பொண்ணு எவ்வளோ கரெக்டாக இருக்குதோ பையனும் அவ்வளோ கரெக்டாக இருப்பான், பொண்ணால் தான். ஆனால் எல்லா பொண்ணுகளும் அந்த பசங்க தான் வந்து கழட்டி விட்டு போயிடறானுங்க, பிரேக்கப் பண்ணிடுறானுங்க. நீ கரெக்டாக இருந்தா ஏன் கைட்டு விடுறாங்க? ஒருத்தனுக்கு நீ இப்போ நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அந்த செகண்டில் ஒருத்தனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா அது தெரியாமல் இருக்கான். அவனை நம்பி இருக்கிறான், நான் லவ் பண்ணுறேன். பொண்ணுங்க தான் அதிகமாக பிரேக்கப் பண்ணுறாங்கங்கிறீங்க? பொண்ணுங்க தான் பண்ணுறாங்கண்ணா, பசங்க இல்லை. பொண்ணுங்களால தான் பசங்க சாவுறாங்க, ஓகேவா? இன்னும் ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒன்று ஆட்டு. ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களால தான் பையனுங்க சாவுறாங்க. பையனுங்க இது வரைக்கும் பாவம்னா, பையனுங்க பசங்க தானா பாவம். பொண்ணுங்க செம்ம ஃப்ராடுங்க, சத்தியமா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சரி, ஓகே. அந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு, அதாவது லவ்வர்ஸ் டே அன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, என்ன சொல்லுவீங்க? அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு வெயிட் பண்ணியே பாடி வீக் ஆவுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, 2 இயர்ஸா ஒன் சைடா போயிட்டு இருக்கு. நான் லவ் பண்றது பாலுவை தான்.
இல்லை இந்த பையன் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும்? அப்படிலாம் இருக்கான் தான், எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை. ஓகே நான் சொன்னதுக்கு ஓகே சொன்னா போதும், சிம்பிளா இது பண்ணா போதும். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிராண்டா. ஏன் இவ்வளோ நல்லா பேசுறீங்க, வேலை செய்றீங்க, இது வரைக்கும் பாவம் பிள்ளைக்கு எதுவுமே தெரியல. இப்போ ஏன் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாரு? ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன சொல்றாரு? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்களா? ஏன்னா என்ன, எனக்கு இது அவன் ஆல்ரெடி அலோனு, அதனால ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு. நம்பிக்கை பிரேக்கப் ஆயிடுச்சு அவருக்கு? breakup. ஏன் எதனால் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்களா? அது வந்து ஸ்கூல் லவ், மேரேஜ் ஆயிடுச்சாமா அந்த பொண்ணு. சரி, அந்த பொண்ணு அந்த பையன் ஃபீல் பண்ணாது, இந்த புள்ள ஃபீல் பண்ணுது எனக்கு. அழுதுருச்சுப்பா. இல்லைங்க, கண்டென்ட்டுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல எல்லாம் பாப்பாங்க. இது எப்படி ஒன் சைடா லவ் பண்ணதுலாம் சொன்னதுக்கு அப்புறமா ஞாபகம் இல்ல, அது ஒரு எமோஷன். இப்பதான் வந்து அந்த பாட்டி வந்து குறி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க குறி? வந்துருவான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இவன் வந்து அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டாங்களா? சரி, ஓகே. இப்போ எவ்வளோ ட்ரூவா லவ் பண்ற லவ் எல்லாம் கூட இப்போ பிரேக்கப் ஆகுது, அதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா? ட்ரூவா லவ் பண்ணா பிரேக்கப் ஆகாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் லவ் பண்றான், 8 வருஷம் லவ் பண்றான், அந்த லவ் கூட பிரேக்கப் ஆயிருதுல்ல. ஏன்னா வந்துட்டு பசங்க வந்துட்டு பெஸ்டா உனக்கு கச்சிச்சுன்னா கழட்டி விட்டு போயிடுறானுங்க. ஸோ அதனால வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுது. ஓகே, நீங்க என்ன? நான் ட்ரஸ்ட் இஷ்யூ தான் சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்க பேசிக்கிறது இல்லாமல் ஸ்டாப் ஆகிறது வந்து ட்ரஸ்ட் போகிறதுனால அது பிரேக்கப்பில் முடியும் மோஸ்ட்லி. அதுதான் இப்போ ரீசனாக இருக்குது. சரி, ஓகே. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ அதிகமாக பிரேக்கப் பண்ணுறது பசங்களா இல்லை பொண்ணுங்களா? பசங்க, அஃப்கோர்ஸ் பசங்க தான். பொண்ணுங்க இப்போல்லாம் பிரேக்கப் பண்ணுறதே இல்லை, அப்படியே டோட்டலாக சேஞ்சிருச்சு. ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில் வந்துட்டு பசங்க லவ் பண்ணி கழட்டி விட்டுறானுங்க. அஃப்கோர்ஸ் பசங்க தான் கழட்டி விட்டுறாங்க மோஸ்ட்டாக. அதுக்குன்னு பொண்ணுங்க கழட்டி விடலன்னு மாப்பிள்ளை இவன் தான் எங்கேயோ அடி வாங்கியிருக்கான் சமத்தியா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? இல்ல லைக் என்னோட லைஃப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பேசுறேன். நான் பசங்க தான் சொல்றேன். பசங்க தானா? எப்படி எதனால சொல்றீங்க பசங்க? இப்போ பசங்க ரொம்ப பிள்ளைங்களா மாறிட்டு அந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ பொண்ணுங்கெல்லாம் கழட்டி விட்டு போறதா கெத்துன்னு நினைச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலா நல்லா இப்போ வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையனுக்கு கூட பிரேக்கப் ஆகுது. கூட்டிட்டு வந்து காட்டுங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆகி நான் காட்டுறேங்க. என் ரூம்ல கூடவே வாழ்ந்துட்டு இருக்கான் ஒருத்தன். அப்பா உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்ல, ட்ரஸ்ட் இல்ல, அதனால இல்லங்க, ஒரு 8 வருஷமா லவ் பண்ணிருக்கான். பிக்கப் டிராப் எல்லாமே அவன் தான். லாஸ்ட் டிராப் அவுட் ஆயிட்டான். அப்பனா அவன் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறதெல்லாம் இருப்பான். அப்ப யாரு ஏமாத்திருக்கா? 30% பொண்ணுங்க ஏமாத்தனா 70% பசங்க ஏமாத்துறாங்க. பொண்ணுங்களை விட்டு தர மாட்டீங்க அப்படிதானே? நாங்களாம் ராணுவ படை, அது லேடிஸ் ராணுவ படை. சரி, ஓகே. வர பிப்ரவரி 14 அன்னைக்கு ஒரு பையன் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணான், என்ன சொல்லுவீங்க? போயிட்டு வாப்பா அப்படின்றவேன். மனசேடி நொறுக்குற வார்த்தையால எரிக்கிற. திரும்பி கூட பார்க்க மாட்டோங்க, அப்படியே வந்துட வேண்டியதுதான். ஏன் எதனால லவ் மேல இவ்வளவு காண்டு உங்களுக்கு? வேண்டாம், யாரு நம்பி பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லணுமா? வேண்டாம். இங்க இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரப்போசல் வந்திருக்கா? வந்திருக்கு. அதுல மறக்க முடியாத ஒரு ப்ரப்போசல்? லாஸ்டா ஜேபின்னு ஒருத்தவங்க லைக் வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணாங்க எனக்கு. பண்ணிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து செம்மையா இருக்கு, அவ கேரக்டர் பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு. ப்ரொப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ்வளோ சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த பொண்ணுலாம் எனக்கு ஒர்த்தே இல்லை. அவ்வளோதான் பசங்க. சரி, ஓகே. நிறைய லவ் வந்து பிரேக்கப் ஆகுதுல்ல இப்போ, அதுக்கு ஓகே எதனால லவ் எல்லாம் பிரேக்கப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறோம் ப்ரோ. அது உண்மையாக இருந்தால் விட்டு போயிடுறாங்க. ஒரு சில பாய்ஸ் வந்து உண்மையாக இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துருக்கேங்க. என்கிட்ட வந்து எடுத்தோடனே அட்டெம்ப்ட் கூட நான் இன்னும் பண்ணல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துருக்கேன். எடுத்தோடனே வந்து என்ன 10th எக்ஸாம் எழுத சொன்னால் எப்படி எழுதுவேன்? அது கொரோனா பேட்ச் வேற. அப்போ ஆல் பாஸ் நீங்கள் தான் ஏன் போட்டு விடணும்? இப்போ வந்து இந்த அழகு இதெல்லாம் பார்க்காம வர்றது தான் லவ்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து போய் அதெல்லாம் சீரியஸ்லி போய் நல்லா இல்லைன்னா இங்கே யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது, திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. சைட் அடிக்கிறதுக்கே நல்லா இருக்கவங்கள தான் சைட் அடிக்கிறாங்க. லவ் பண்ணும் போது எப்படி அழகு இல்லாமல்
வாய்ப்பே இல்லை. சரி ஓகே, நீங்கள் சைட் அடிக்கணும்னா எந்த மாதிரி இருந்தால் சைட் அடிப்பீங்க? நீங்களே மாட்டுறீங்க. நான் பொதுவாக பசங்கனாலே சைட் அடிப்பேன். அதெல்லாம் ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லல. அந்த தங்கத்தை தூக்கிடு வாங்கடா. பசங்கனாலே உங்களுக்கு சைட் அடிக்கிற அந்த எண்ணத்தை நான் மாற்றி விட்டுட்டுங்களா? ஒரு 2 நிமிஷம் எங்கள் கேமராமேனை பாருங்களேன். 1 நம்பர் 420 ஹீரோவா ஆக்கி புட்டா. என்னங்க பசங்கனாலே சைட் அடிப்பீங்கன்னு நீங்க எங்கள் கேமராமேனை நல்லா தானே இருக்காரு, அவருக்கு என்ன குறைச்சி? அவள் தாங்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. ஐயோ, சரி ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லிடுங்க. ஆஹா, eat 5 star do nothing. eat 5 star do nothing. ஜாலியாக இருங்க. ஹாப்பி லவ்வர்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலையை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுங்க. அதான் கட்சி சொல்லிடலாம். எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சொல்லிட்டாளே அவ காதல